ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளின் சத்தியத்தின் வார்த்தைகள், சத்தியத்தின் அழியாத மன்னாவை தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து பிட்டு தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஆவியானவரே தந்தையே உம்மை அழைக்கிறோம். தந்தையே வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்றும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய நாமத்தின் வல்லமையும் உம்முடைய இரத்தத்தின் கிருபையும் ஆண்டவரே நிறைவும் உம்முடைய அக்கினியும் வெளிச்சமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய எண்ணெயும் புது எண்ணெயால் ஆகிய அபிஷேகமும் அது புது தைலத்தினாலாகிய அபிஷேகமும் கிருபா வரங்களினாலே நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் நிரப்புவீராக. தகப்பனே, என்னை ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, ஆராதனையில் பங்கு பெறுகிறவர், லைவில் பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மழை பெய்யுது, பூமியில் மழை பெய்யுது. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையுமா பெய்யுது? இல்லையா? ஒவ்வொரு இடங்களில் மழை பெய்யுது. மழை பெய்யும்போது பூமி ஒத்துழைக்கலைன்னா மழை என்ன ஆகும்? பூமி உள்ள வாங்கலைன்னா தண்ணியை பூமி தானே உள்ள வாங்குதில்ல. அது நான் வாங்குதில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுது. அது மழை தேவன் கொடுக்குற மழையை தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு பூமியானது மழையின் தண்ணியை உறிஞ்சி கொள்ளுது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை கர்த்தர் மேகத்தில் வைத்திருக்கிற காற்றின் மூலமாய் அது உறிஞ்செடுக்குது. அது தண்ணியை அங்கே உறிஞ்செடுக்குது. மேலே இருந்து அது உறிஞ்செடுக்குது, தண்ணியை உறிஞ்செடுக்குது. சமுத்திரத்தின் தண்ணியை உறிஞ்செடுக்குது. மேலே ஆவியாக போயிடுது. அது குளிர்ச்சியாய் போயிடுது, மேலே போகுது. கடல் கீழ்ப்படிதா? தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுதா? சொல்ல முடியுமா? யாருடையது சமுத்திரம்? பூமி யாருடையது? கர்த்தருடையது. அதெல்லாம் கீழ்ப்படிது இல்லையா? பாருங்க, சமுத்திரம் இப்படி 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 வருது இல்லையா? டக்குன்னு அப்படியே வந்துடுது. என்ன நேராக வந்து இங்கே கூட வந்துடும், இங்கே கூட வந்துடும், இதை தாண்டி கூட போவோம். சமுத்திரம் வந்துருச்சுன்னா வந்துடும். ஆனால் அது இப்படி இப்படினாலும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தர் கொடுத்த கட்டளையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்துக்குங்க. உரியுது மேகங்கள், கார் மேகங்கள், அது உரியுது. யாருக்காக இந்த வேலையெல்லாம் நடத்துது? நமக்கு தண்ணி வேணும். நமக்கு தண்ணி வேணும். மிருக ஜீவன்களுக்கு தண்ணி வேணும். ஜீவராசிகளுக்கு தண்ணி வேணும். எல்லாவற்றுக்கும் தண்ணி வேணும். தாவரங்களுக்கு தண்ணி வேணும். மரம், செடி, கொடி எல்லாவற்றுக்கும் தண்ணி வேணும். விருட்சங்களுக்கு தண்ணி வேணும். எல்லாவற்றுக்கும், பூச்சிகளுக்கும் தண்ணி வேணும். எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். தேவன் உண்டாக்கின சகலவற்றுக்கும் என்ன வேணும்?
தண்ணியில் உயிர் இருக்குது, தண்ணி வேணும், தண்ணி உயிர் நாடி. அப்போ அது இழுக்குதா, மேலே இருக்குது, அது ரிசீவ் பண்ணிக்குதா, அது வாங்கிக்குது. தேவன் சொன்ன உடனே அது கொட்டுது, பொழியுது. தேவன் கட்டளையிட மேகங்கள் திறந்து கொடுக்குது. மேகம் அப்படியே வச்சுக்க மாட்டேங்குது, மேக தொட்டி அதை வச்சுக்க மாட்டேங்குது, மேக தொட்டி அதை வச்சுக்க மாட்டேங்குது. அது அது நினச்ச மணிக்கெல்லாம் நான் ஏற்க நீ எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஏற்க, நான் என்னை நினச்ச நேரத்துக்கு நான் அவுத்து விடுவேன், திருப்பி நான் அப்படியே தண்ணியை திறந்து விடுவேன், திரும்ப நான் மூடிக்குவேன்லாம் பண்ண முடியாது. அது சொந்தமாக செயல்பட முடியாது, சொந்தமாக செயல்பட முடியாது. சமுத்திரமும் சொந்தமாக செயல்பட முடியாது, காற்று சொந்தமாக செயல்பட முடியாது, அக்கினி சொந்தமாக செயல்பட முடியாது, மழை சொந்தமாக செயல்பட முடியாது. தேவன் சொல்ல தான் செயல்பட முடியும். தேவன் கட்டளையிட தான் செய்ய முடியும். அப்போ அதை இப்போ எங்கேருந்து வந்து உருவாகி எப்படி ரெடியாகி வருதுல்ல வந்து பூமிக்கு வந்தோன்னு பூமி அதை எடுத்துக்குதா, பூமியின் கீழே நீரோட்டங்கள் ஓடுதா. ஏன்னா தண்ணீர்கள் மேலே தான் எதை உண்டாக்கியிருக்காரு, பூமியே உண்டாக்கியிருக்காரு. தண்ணிக்கு மேலே தான் எதை உண்டாக்கியிருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும்னு இல்லையா, தண்ணி கிடைக்கணும். அப்போ பூமியின் ஆழங்கள் நீரோட்டங்கள் எல்லாம் எல்லா மனுஷருக்கும் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குது. பிறகு மலைகள் குகைகள் காடுகள் எல்லாவற்றிலும் அந்த மழை ஊற்றப்படுறதுனால காடுகள் செழிக்குது. இப்போ அழிக்கிறாங்க, அது வேற, ஆனால் செழிக்குது. என்ன எல்லாம் செய்யுது. அவைகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்குது. இதெல்லாம் வாங்கிக்குது. மரம் வாங்கிக்குது அந்த சத்துவத்தை, செடி வாங்கிக்குது, பூக்கள் வாங்கிக்குது, கனிமங்கள் கனிகள் பூக்கனிகள் எல்லாம் வாங்குது. இதெல்லாம் வாங்குது இல்லையா, வாங்குது, இதெல்லாம் வாங்குது. எல்லாம் எல்லாவற்றையும் வாங்கி அதனுடைய வேலையை அது செம்மையாக செய்யுது, வாங்குது எல்லாமே. அப்போது தேவனுடைய பாடல்களை நாம் பாடும்போது, ஆவியானவர் பாட்டு பாடும்போது கையை உயர்த்தணுமா வேணாமா? நான் அது வாங்கிக்கவே மாட்டேன். ஆராதனைன்ற வார்த்தை வந்தால் தான், நன்றின்ற வார்த்தை வந்தால் தான் கையை தூக்குவானா? அப்படி எங்கேயா எழுதியிருக்காங்க பைபிளில்? அவங்க அது மட்டும் வந்தால் தான் நீங்கள் கையை தூக்கணும், மீதியெல்லாம் உங்கள் அக்கல்லே வச்சுக்கணும், இடுப்புலே வச்சுக்கணும், மடியிலே வச்சுக்கணும், தொடையிலே வச்சுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கா? இல்லை. மாடியில் நிறைய பேர் வீடுகளில் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது, மாடியில் டிஷ் இருக்குது, டிஷ் ஆண்டனா, கொடை, ஒரு கொடை மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடை எல்லார் வீட்டில் கவுந்த மெனிக்கு இருக்கும், இப்படி கவுத்து விட்ட மாதிரி இருக்கும், இப்படி கீழே. எதுக்கு இப்படி இருக்குது? மேலேருந்து ரிசீவ் பண்ணணும் சிக்னலை. அது சரியான டைரக்ஷனில் இருக்கணும், சரியான டிகிரியில் இருக்கணும், அது ரிசீவ் பண்ணும். அப்போ தான் பிக்சரே வரும் உள்ள. அப்போ தான் நீங்கள் நம்பிக்கை டிவி 12 மணியை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. நம்பிக்கை டிவி 12 மணி தெரியுமா? தெரியல. அது அங்கேருந்து வருது, அது கரெக்டாக மேலே அது தொங்கிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, இப்படி குளமுடகா மாதிரி தொங்கி இருந்துன்னு வச்சுங்க, மிளகா மாதிரி தொங்கி இருந்துன்னு வச்சுங்க, வராது, உங்களுக்கு எந்த சிக்னலும் வராது. அப்போ ஆவியானவர் பாட்டை வாரும் தூயாவினா கையை தூக்கணுமா வேணாமா? அவருடைய இதை ரிசீவ் பண்ணணுமா வேண்டாமா? அந்த பிரசனத்தை அதை விட்டுட்டு என்ன இறுக கட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது எனக்கு எப்படி வந்ததுன்னா, சோஃபாவில் படுத்து நல்லா 2 தலகாணி வச்சுக்கின்னு படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. தலகாணி வச்சு இது அதுக்கு மேலே இது ஓவர் பிரசனத்தில் இருக்குது. இது இது நம்மளால் கற்பனை செய்ய முடியாத பிரசன. கர்த்தர்கிட்டயே போயிட்டோன்னு. ஆவியானவர் யார்? கர்த்தர் தானே. ஆவியானவர் யார்? நம்ம தேவன் தானே. கையை தட்டக்கூடாது, இதில் கையை தட்டக்கூடாது, தூக்கணும். இல்லைங்களா? ஒருத்தங்க வராங்க, அவங்கள மரியாதை பண்ணணும், இப்படி கை கொடுக்குறோன்னு வச்சுங்க, அதுக்கு பதிலாக பலான்னு ஒன்று தட்டணும்னு வச்சு, நான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எங்கள் வழக்கங்க, நான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மிரண்டு போயிடுவாங்க, அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. அவங்கள அப்படி பலார்னு அடித்தேன், இது எங்கள் வழக்கங்க, எங்கள் ஊர் வழக்கங்கன்னு. நான் இது வரைக்கும் கேள்விப்படலை, எங்கேயா சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் அதுக்கு தயாராக வந்திருப்பேன்னு.
எப்போ அவனும் போது என்ன பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறோம், கையை தூக்குறதும் வந்து கத்தரை நோக்கி தூக்கணுமே தவிர யாரோ கூப்பிடுறேன்னு தூக்கக்கூடாது. இப்படி தூக்கக்கூடாது, அரைக்குறையா தூக்கக்கூடாது. இங்கே பிடிச்சிக்கினாலும் பரவாயில்ல, இறக்கி விட்டுறலாம். ஓ, அவ்வளோ தூரம் போவோம், ரைட். வேறு லெவலில் இருக்கீங்க, ரைட், நல்லது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு லெவலில் இருக்கீங்க. அப்போ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும். இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னார், மழை இவைகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்போ மழை தண்ணி கூட பாருங்க, கர்த்தர் செய்திருக்கிற அற்புத செயல்கள் எல்லாம், மழை பெஞ்சாலும் டேம் எல்லாம் நிறைஞ்சாலும் வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் எல்லாம் கடலை நோக்கி போகும்படி தான் வச்சிருக்கிறாரு. திரும்ப எல்லாம் கடலுக்கு தான் போகுது. எக்ஸஸாக வர தண்ணி எல்லாம் எங்கே போகுது, கடலுக்கு தான் போகுது. திருப்பி எங்கே போகுது, கடலுக்கு போயிட்டு எங்கே போகுது, மேலே போகுது. திருப்பி எங்கே வருது, இங்கே வருது. வருதுங்களா? சரி, மேகம் கடல் தண்ணியை எடுக்குது. கடல் தண்ணியே நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு நமக்கு தாகம் எடுக்குது, உடனே ஒரு சொம்பு குடிச்சிருவோம். அதில் எடுத்து கடல் தண்ணியை குடிக்கலாம்ல. 2 கிட்னியும் அப்பயே நின்றோம். ஏன் நீங்க யோசித்து பாருங்க. மேகம் வந்து உறிஞ்சி எடுக்குது. அப்போ அது பொழியும் போது உப்பு தண்ணி தானே கொட்டணும். அது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு என்ன நடக்குது, அங்கே கர்த்தர் செய்கிற ஒரு செயல் அங்கே இருக்குங்க. உறிஞ்சி அது எடுக்குது இல்லை, அதை உப்பை தவிர்த்து தான் எடுக்குது. அது எப்படி தவிர்க்கிறதுன்றதே ஒரு பெரிய வினோதம், ஒரு அற்புத செயல். அது அற்புத செயல். அது அப்போ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன தகப்பன், அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேருந்து பேசிட்டு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18. நான் பாருங்க, நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு, அதில் அது கீழே நடு மத்தியில் நீ பார்வை அடையும்படிக்கு, அதுல இருந்து நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்க, அப்போ கலிக்கம் போடணும். ஏசாயாவில் சொன்னார், உன்னிடத்திலிருந்து களிம்பும் ஈயத்தையும் நீக்குவேன். மனுஷனுக்கு ஆகிய நமக்குள்ள களிம்பு ஈயம் நமக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அது என்ன, சாத்தானுடைய கழிவு. இப்போ கழிவுலாம் கழிக்கிற பொருள், கழித்து போடுற பொருளாக எங்கே தூக்கி போடணும், கொண்டு போய் போடுறோம். என்ன பண்ணுறோம், உள்ளே இருந்தால் நாரம். இந்த எறா தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாரம். எறா தோலெல்லாம் ரொம்ப நாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா நாற்றத்திலே விதவிதம் இருக்குது, ஒன்று ஒன்றும் துர்நாற்றத்தில். அப்பொழுது இருக்கும்போது சாத்தானிடத்திலிருந்து மனுஷராகிய நமக்குள்ளே வந்த அந்த துர்நாற்றங்கள் எல்லாம் களிம்பும் ஈயமாக இருக்குது. அது ஊறி போய் அதை நீக்க வேண்டும். எது நீக்கும், கர்த்தருடைய நாமத்தின் அக்கினியும் அவருடைய இரத்தந்தான் நீக்கும். அவருடைய அக்கினியும் தான் இரத்தந்தான் நீக்கும். அப்போ அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் எதுக்காக தெரிந்து கொள்கிறாரோ, பூமியில் ஏராளமான பேர் பிறக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. பிறக்கிற எல்லாரும் இருக்கலாம். ஒவ்வொரு நோக்கத்துக்காக இந்த பூமியில் கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பயன்படணும். முதல்ல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் பயன்படணும் என்பதற்காக தான் ஒவ்வொருத்தரையும் உண்டாக்கி அந்த வழியில் நடத்துகிறார். ஒருவர் 1890 ஒருவர் பிறந்தார். யூகேல ஒருவர் பிறந்தார். அவர் அந்த வீட்டுக்கு அவர் கடைசி மகன். இந்த குடும்பத்துக்கு கடைசி மகன். அவரை பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்.
பள்ளிக்கூடத்தில் போனவர் 11 வயது வரையும் தான் படித்தார். எத்தனை வயது? அப்போனா எவ்வளோ படிச்சிருக்காரு? ரொம்ப கம்மியாக படிச்சிருக்காரு. அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, எனக்கு என்னவோ தெரில, எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது என்ன சொல்லிட்டு, அப்போது அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அந்த இளம் வயதிலேயே அவரை படிக்க மாட்டாங்கிறானே மகன் அப்படின்னா வேறு ஒரு துறையில் சின்ன வயசில் அவர் என்ன செய்யணுமோ அவரை ஈடுபட வச்சுருக்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது அவர் அனுதினமும் யோசிப்பாராம், கடவுள் நம்மளை படைச்சது எதுக்காக? நான் படிக்க முடியல, படிப்பு எனக்கு போகவே மாட்டேங்குது, விரும்ப மாட்டேங்குது, என்னுடைய விருப்பம் நாட்டெல்லாம் எனக்கு கடவுள் ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் கேட்டுக்கிட்டே இருப்பாரான், இந்த மாதிரி நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், என்னத்துக்காக பிறந்திருக்கிறேனோ தெரியல, என்னை அதில் நடத்துங்க. அவ்வளோதான் ப்ரேயர் பண்ணுவாராம். ரொம்பலாம் ப்ரேயர் பண்ண மாட்டாராம். சர்ச்சுக்கு போனாலும் சரி, ரொம்பலாம் ப்ரேயர் இதுதான், சின்ன இதெல்லாம். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திட்டாரே, தன் வாழ்க்கையை லைஃப்பை இந்த மகன் நஷ்டப்படுத்திக்கிட்டானே, கொண்டுட்டானே. படித்தாதானே, கல்வி அறிவு இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. இவன் எப்படி பிழைக்க போகிறான்? இவன் பிழைக்க முடியாது, இவன் நிச்சயமாக இவனே பிழைக்க முடியாது. இப்போ எந்த இடத்துல ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் படிப்பு என்னன்னு கேட்பானே. எந்த வேலைக்கு போனாலும் நான் 3ஆம் கிளாஸ் தான் படித்தான்னா ஏற்றுக்கவே மாட்டானே. அப்படியே மீறி போனாலும் அதுக்கு என்ன சம்பளமோ அதானே கொடுப்பான். அப்படின்னும் போது இவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவனும் வினோதமாக சொல்கிறானே, என்னை எதுக்காக படைச்சிங்களோ, எதுக்காக என்னை உண்டாக்கினீங்களோ, என்னை எதுக்காக நீங்கள் பண்ணீங்களோ அதில் என்னை நடத்துங்கன்னு இதே தான் கேட்பாரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து வந்திருக்கிறார். வயது வளர்ந்து வரும்போது அப்படி ஒவ்வொரு இதில் வரும்போது 1900 இப்போ கிட்டத்தட்ட 10ஆம் வருஷம் 1990 பிறந்தவர். 1910ஆம் வருஷம் அவருக்கு 20 வயது கிட்ட அவருக்கு வந்துருச்சு. 20 வயது வந்துருச்சு. சின்ன வேலைகள்லாம் செய்து அவர் வேலைகள் செய்து ஒரு கார் வாங்கிட்டுக்கிறார். அப்படி செஞ்சே அவங்க வீட்டாருக்கே ஆச்சரியமா, ஒரு கார் வாங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வாங்கியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல காரை கொடுப்பீரா? அவர் வச்சுருக்கிறதே ஓரளவுக்கு நல்ல கார் தான். ஆனால் அவர் எதை மனதில் வச்சு சொல்லியிருக்கிறார், ஒரு காரை சொல்லியிருக்கிறார். ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் இருக்குது, ரொம்ப பிரபலமான கார், ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலம் போல் இருக்குது. அது அவர் கத்தர்கிட்ட கேட்டுருப்போர் போல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கொடுப்பீங்களா? ஆனால் நான் பிழைக்கவே வழி இல்லைன்னு இருக்குது. எனக்கு இப்படி ஒரு சம்பாத்தியத்தை எனக்கு கையின் பிரயாசத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் என் மனசு சொல்லுது, இன்னும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த பாதையில் நான் இன்னும் போகலை அப்படின்னு. அந்த காரை வாங்கிக்கிட்டு அவர் அனுதினமும் அவர் அந்த லண்டன் வழியாக, அந்த வழியாக கார் வழியாக அவர் வருவாராம் வீட்டுக்கு, அம்மா அப்பா வீட்டுக்கு வரும்போது. அந்த பாதையில், குருகல் பாதையில் அவர் வரும்போதெல்லாம் இரவாயிரமா, ரிட்டன் வரும்போது இரவாகும்போது அந்த ரோடு வெளிச்சம், அந்த வெளிச்சங்கள், அந்த கார் இதனுடைய இதில் அங்கே சரியாக தெரியாது. ஆப்போசிட்டில் வர்றதெல்லாம் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. எங்கே ஓரமாக போகிறோமா, நடுவில் போகிறோமா ஒன்றுமே தெரியாது. இவர் மனசில் அது ஓடுமா, நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் பயத்திலேயே வீடு திரும்புகிறாங்கன்னு அவர் மனசுக்குள்ளே அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்குமா. இதையும் கேட்டுக்கிட்டே இருப்பாராம், ஓயாமல் கேட்பாரான், ஆண்டவரே நீங்கள் எதுக்காக என்னை உண்டாக்கினீங்க, என்னை அதில் நடத்துங்க, எனக்கு அதை கொடுங்க, அதில் நடத்துங்க, அதுக்குரியதை எனக்கு கொடுங்க, அதுக்குரிய ஞானம் அறிவு இதெல்லாம் எனக்கு கொடுங்க, அதில் என்னை நடத்துங்க. என்னை பிழைக்க தெரியாதவன், உருப்பட தெரியாதவன், வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவன், வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் அப்படின்றத தான் நான் கேட்டுக்கிட்டு கிடக்கிறேன். என்னை மட்டுப்படுத்துறதும், என்னை அமுத்துக்கிறதும், என்னை தரையில் என்னை போட்டு மிதிக்கிறதுமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது படிக்காத நான் உங்களை நம்பி இருக்கிற எனக்கு, உங்களை நோக்கி கூப்பிட்ற எனக்கு, எனக்கு படிக்காதவர்களும் கல்வியை படித்தவர்களும் இல்லாத ஒரு இதை எனக்கு தரமாட்டிங்களா, எனக்கு செய்ய மாட்டிங்களான்னு கேட்பாரான். இப்படியே ஒரு நாள் காரில் அப்படி நைட்டில் அப்படி அவர் வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த இருட்டு டேர்னிங்கில் அப்படி வரும்போது வந்துக்கினே வந்தாராம். டப்புன்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாராம். 2 கண் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்தாராம். ரெண்டு கண்ணு வெளிச்சத்தை பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த இடம் ஒரு பெரிய பள்ளமாக இருந்துதான். ஆனால் அதில் காரை விட்டுறாதபடி கரெக்டாக ஓரம் கட்டிட்டு பார்த்துருக்கிறாரு
அது என்னதுன்னு. 2 கண்ணு மட்டும் தெரியுது அது என்னன்னு. பார்த்தா பூனை. பூனை. வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிடுவான், படுத்துருவாராம். எப்போவுமே அன்றைக்கி அப்படி செய்யலையாம். நேராக போனாராம், ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்தாராம், படம் வரைஞ்சாராம். அந்த கண்ணை படம் வரைஞ்சாராம். திருப்பி மறுபடியும் வந்திருக்கிறார். எப்படியோ அது அங்கே தான் இருக்கும்னு. அதே மாதிரி இருந்திருக்கு. திருப்பியும் வந்து பார்த்துருக்கார். பார்த்துட்டு அதில் உருவானது தான் ரோட்டில் ஹைவேல எங்கே போனாலும் நடுவில் இருக்கக்கூடிய லைட் எரியும். 2 ரைட் அப்படி ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும். 2 கண்ணு மாதிரி லைட் இருக்கும் அந்த இதில். அதில் வண்டிங்கெல்லாம் ஏறினா ஒன்றாகாது அந்த இது. அதை அந்த டிசைன் கொடுத்தாராம். அந்த டிசைன் கொடுத்து பேட்டரியே இல்லாமல் உனக்கு அதை நான் அந்த ஞானத்தை கொடுத்தாராம். பேட்டரியே கிடையாதான். இந்த பூனை கண்ணை காமிச்சு, நம்ம எத்தனையோ பேர் பூனையை நிறைய தடவை பார்த்துருக்குறோம். நமக்கு என்ன தோணும்? ஒன்றுமே தோணாது. ஆனால் அடிக்கிறது ரைட்டு வேணும், ஒன்றும் தோணாது. ஆனால் அவருக்கு தோணி இருக்கு அந்த கண்ணு 2. இன்னைக்கு வரைக்கும் அவர் உடனே அதை 1915 ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பித்து என்ன ஆரம்பித்தாராம்? ஃபேக்ட்ரியை ஆரம்பித்தாராம். திருமணம் செய்து அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு இந்த ஃபேக்ட்ரியை அந்த ஆரம்பித்து இப்படின்னு உலகம் முழுசும் அவருடைய ஃபேக்ட்ரியிலேருந்து தான் போதான் இது இன்னைக்கு வரைக்கும். தலைமுறைகள். அவர் 1976 86 இறந்துட்டார். 90 வயசில் இறந்துட்டார். ஆனால் அவரை உருவாக்கி அதை பண்ணி ஆயிரக்கணக்கான 15,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்களா அந்த ஃபேக்ட்ரியில். புரியுதுங்களா? உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ படிக்கலேன்னு ஏன் இதாகிற, அது உன் லைஃப்பை சேதப்படுத்தாது. அதுக்காக எல்லோரும் படிக்காமல் இருங்கன்றது அர்த்தம் இல்லை. இந்த காரியத்தில், இந்த விஷயத்தில் முன்ன சேதப்படுத்தாதே. அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் சேதப்படுத்த இடம் கொடுக்காத. என்னை கூப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த வார்த்தையின்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கரெக்டாக இந்த இதை கொடுத்தாரு. அந்த படம் வரைஞ்சார். அதன்படியே செய்து அதில் சில மாற்றங்கள், கருடங்களாக சில மாற்றங்கள் அதில் கொண்டு வந்து, டெக்னாலஜி அதனுடைய உருவாக்குதலில் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி அவரை கர்த்தருடைய நாமத்தினால போற்றும்படும்படி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், நான் இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் அவரோடு கூட நான் இடைபட என்னை உருவாக்கிற்று. யாரோட இடைபட? கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ள. அதுக்கு தான் நமக்கு ஜபம்னு கொடுத்துருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஜபம்ன்றது அதான். அவர்கிட்ட தொடர்பு கொள்வது தான் ஜபம். அவர்கிட்ட பேசணும். அந்த பக்கத்தில் இருக்குது. அவர் பேசுறத அப்புறம் கேட்கணும். அதுதான் இருக்குது விஷயம். அந்த தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்பை சாத்தான் அந்த தொடர்பை இருக்கக்கூடாதுன்னு செய்கிற வேலை. பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனைகள் அதிகமானால் பைபிள் வாசிக்கிறத குறைச்சிருவோம், ஜெபிக்கிற நேரத்தை குறைச்சிருவோம், ஜெபிக்கிறத நாளை தள்ளி போடுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மனசு வராது, தேவனுக்கு நன்றி செலுத்த மனசு வராது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வச்சு நன்றி சொல்ல வைக்கிறாரு. நன்றி சொல்லுங்கன்னு. யாருக்கு நல்லது? தேவனுக்கு நல்லதா இல்லையா? நம்ம நன்றி சொல்ல தேவனுக்கு நல்லது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நம்ம நன்றி சொல்ல தேவனுக்கு நல்லதா? நம்ம சாப்பிட தேவனுக்கு நல்லதா? நம்ம சாப்பிட யாருக்கு நல்லது? நமக்கு நம்ம சாப்பிட நல்லது இல்லையா? நம்ம சாப்பிட நல்லது. உலகத்துக்கு உப்பாய் இருங்கள்னு சொன்னார் கர்த்தர். உப்பையே சொல்லி இருக்கிறாரு. ஒரு கரண்டி உப்பு கொண்டா, ஒரு கரண்டி உப்பு கொண்டான்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி இவ்வளோ உப்பு கொண்டாங்கன்னு சாப்பிட முடியுமா? ஏங்க வேண்டிய இன்ஜின் ஏங்காமல் நின்றுடும். உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும். உப்பு ஒரு அளவு, உப்பு அளவுக்கு மீறினா வாயில் வைக்க முடியாதுங்க. வாயில் வைக்க முடியாது.
அப்போ தேவன் கொடுக்கறது எதுவோ அதை வாங்கிக்கணும். எது கொடுக்கறது, இன்றைக்கி எனக்கு அது கொடுக்குறார், இது எனக்குரியது, அதை நான் வாங்கிக்கணும். ஏன்னா நான் அதை வாங்கிக்கிட்டேன், நான் அளவோடு நான் வாங்கிக்கிட்டேன், அது குழம்புல கலந்தா ருசியாக இருக்கும். உப்பு இல்லாத பண்டம் பீரோலன்னு சொல்லுவாங்க. குப்பையில். இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இப்போ வசனத்துக்கு போவோம், எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இருபத்தி 3ஆம் வசனத்திலிருந்து. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. இது வரைக்கும் தான் போன வாரம் பார்த்தோம். இப்போ 25லேருந்து. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, யோசேப்பு கர்த்தர் இப்போ நடத்த ஆரம்பிக்கிறார். எதில்? தண்ணியில். எதில்? தண்ணி. இப்போ பாடணும், இன்றைக்கி கூட பாடணும்ல, பாட்டு பாடணும்ல. தண்ணியில் நடக்க. இப்போ தண்ணீர்கள் என்று, ஆறுகள் என்று, பல ஆறுகள் என்று சொன்னேன் உங்களுக்கு முன்பே. தண்ணியில், இப்போ உங்களுக்கு புரிதலுக்கு தண்ணியில். இப்போ தண்ணியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஒன்றொன்னா பார்க்குறார். கொள்ளுடுவோம், இவனை கொண்டுட்டா தரிசனம் எப்படி நிறைவேறும், பார்க்கலாம், கொள்ளலான்னும் போது இது வரைக்கும் அவர் காணாத பயம், திகில் எல்லாமே. நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, நம்ம இப்படி லைஃப் நம்ம ஏன்டா நம்ம இங்கே வந்தோம், ஏன்டா நம்ம அப்பா இல்லைப்பா நான் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம் போல இருக்குது, நான் போகலப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எதையாவது சொல்லியிருப்பேனே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே இவனுங்களை தேடி, இல்லையா? ஐயோ அது தெரியாமல் போச்சே, என் புத்திக்கு எட்டாமல் போச்சேன்னு. அவங்க அப்பாவை இருந்தால் என்ன நினைப்பார், இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நினைப்பார், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தானோ அனுப்பியிருக்க மாட்டேனே, கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு பாதிப்பு வரும், இப்படி ஒரு பிரிவு வரும், இப்படி ஒரு நாசம் வரும், இப்படி ஒரு அழிவு வரும், இப்படி ஒரு துன்பம் வரும், இப்படி ஒரு உபத்திரம் வரும், இப்படி ஒரு கண்ணீர் வரும், தெரிஞ்சா அதான் தெரியக்கூடாதுன்னு தானே நடத்துகிறாரு. தெரியக்கூடாதுன்னு தானே நடத்துகிறாரு. எனக்கு தெரிஞ்சிருந்தா இதில் மாட்டியிருக்க மாட்டேனே, எனக்கு தெரிஞ்சிருந்தா இதில் சிக்கியிருக்க மாட்டேனே, எனக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணியிருக்காரு. தெரியக்கூடாதுன்னு தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தெரிந்தா, கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா, கொஞ்சம் அதுவாக இருந்திருந்தா, கொஞ்சம் அதுவாக இருந்தான்னு. நம்மை நாம் காக்கிறது நல்லது, ஆனால் நம்மளுடைய காவல்களும் பிழைகளாலே வந்துடும். நம்ம கவன சிதைவுகள் மனுஷனுக்கு வந்துடும். அதனால்தான் சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். நம்மளுடைய பங்கு வீதத்தில் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் காக்கிறது தான் பெரிய கிருபை. தேவன் காக்கிறது தான் பெரிய கிருபை. இப்போ இந்த இடத்துல யோசிப்பு தன்னை காத்துக்க முடியுமா? முடியாது. எப்படி சொப்பனம் நிறைவேறும் என்று பார்ப்போம். அந்த சொப்பனக்காரன், அதான் கனவு மன்னன். அதுக்கு அர்த்தம் கனவு மன்னன்.
இந்த கனவு மன்னனுக்கு எங்கேருந்து இவனுக்கு நிறைவேறு, இவன் செத்து விட்டான்னா முடிஞ்சு போச்சு. எங்கேருந்து தேவன் அவருடைய சித்தம் இவனுக்கு சொன்னது இவன் சொப்பனோ, இவனை கொண்டு தேவன் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது என்று சொல்லி அது இதெல்லாம் சொல்லித்தரான். சாத்தான் தான் சொல்லித்தரான். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், ஆனால் சொல்லித்தரான். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவன் பயப்படுறான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு, அவ்வளோதான் 17 வயசுலேயே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, 17 வயசில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நினைக்கிற அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு யூபனுக்கு எண்ணம் வருது. அதுதான் தேவன் அனுப்புற இல்லை ரூபனுக்கு முதல்ல ரூபனுக்கு தான், ரெண்டாவது தான் யூதாக்கு. ரூபனு அதை பாருங்கள், ரூபனுக்குள்ளே தான் அந்த மின்னல் உள்ளே வருது, சங்குன்னு உள்ளே வருது. கர்த்தர் அனுப்புகிறார், சர்ன்னு அனுப்புறது. இப்போ யோசேப்புக்கு இனி நம்ம லைஃப் முடிஞ்சிச்சுடான்னு, இவனுங்க கொண்டு போட்டுருவானுங்க போல இருக்கு, முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டானுங்க, நம்ம முடிஞ்சு போச்சுடான்னு சொல்லும்போது முடிவு கட்டிட்டோன்னு இவனுங்க சொல்கிறாங்க. என்னென்னு கட்டுறன்றாங்க, முடிவு கட்டிட்டோன்னு. சாத்தானு அவனுக்கு முடிவு கட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனால் முடிவு யார் கையில் இருக்கு? முடிவு கர்த்தர் கையில் இருக்குது. முடிக்கணும்னு நினைக்கிறது யாராலும் முடிக்க முடியாது, முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் முடிச்சுக்க முடியாது. புரியுதா? புரியலன்னா நல்லது. புரியுது. முடிக்கணும்னு நினைக்கிறவங்களால முடிக்க முடியாது. ஏன்னா முடிவு யார் கையில் இருக்கு? கர்த்தர். முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களாலையும் முடிச்சுக்க முடியாது. முடிவு யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. யாருக்கு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு, தேவன் ஒரு சித்தமும் ஒரு தன்னுடைய மனதின் நோக்கத்தையும் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு முடிவு அவர் கையில் இருக்கு. முடிவு கர்த்தர் கையில் இருக்கு. இப்போ அது இருக்கிறத இப்போதான் முடிவு யார் கையில் இருக்குது? தொடங்கினது எப்படி தொடங்கினதோ, இந்த சாத்தான் இந்த துன்பத்தையும் பாதத்தையும் தொடங்கிட்டான். போட்டு உண்டில்லன்னு பண்ணணும்னு தொடங்கிட்டான். கர்த்தர் ஒரு பக்கம் அனுமதிக்கிறார். என்னென்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும், அனுமதிக்கிறாரு. ஒரு பக்கம் அனுமதிக்கிறார். இப்போ அதில் போகிறார். இப்போ தான் ஸ்டார்டிங் உள்ளே போகிறாரு. உள்ளே போவதே பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் முறை பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறாரு. மனுஷனுக்குள்ளே இருக்கிற சாத்தான் எடுக்கிற முடிவு அவங்க கையில் இல்லை, கர்த்தர் கையில் தான் இருக்குது. முதல்ல பார்க்குறாரு. என்ன? 21. ரூபன் அதை கேட்டு, அதுக்கு முந்தின வசனம் 20ஆம் வசனம், எப்படி முடியும் பார்ப்போம். எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி சொப்பனம் நிறைவேறுது, அது முடியுதுன்னு உனக்கு பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, உனக்கு முடிவு கட்டுறோன்னு அர்த்தம். உனக்கு என்ன கட்டுறோம்? முடிவு கட்டுறோம் என்று சாத்தானும் அவனுடைய சகோதரர்களும் சேர்ந்து முடிவு கட்டிட்டோன்னு. ரூபன் பாருங்க, அதை கேட்டு அவனை அவன் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பன் எடுத்துக்க. அவன் தகப்பன்னா இவன் தகப்பனும் ஒரே தகப்பன் தான். யார் தகப்பன்? யோசேப்புடைய தகப்பனும் ரூபனுடைய தகப்பனும் யார் தான்? ஒரே தகப்பன் தான். பேர் என்ன? யாக்கோபு. தன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் 22 அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது. இப்ப கேட்கிற மாதிரியே இல்லை. யாரு? 20ஆம் வசனத்தில் 18, 20லலாம் இந்த கொலை செய்யணும்னு சொல்றவனுங்க எதையும் கேட்கிற மாதிரி, காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை. எதையும் நல்ல விதமா சொல்லுகிற எதையும் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை, காதுக்குள்ள விடுற மாதிரி இல்லை. விட்டாதானே மனசுக்குள்ள போவோம். புரிஞ்சா சரி. மனதுக்குள்ள போகும், காதுக்குள்ள விடல. ஆனா 22ல் உள்ள போகுது. 22ல் எது உள்ள போகுது? காது உள்ளேயும் அவனுங்க மனதுக்குள்ளேயும் உள்ள போகுது. யார் செய்யறா? கர்த்தர் செய்கிறார்.
இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல். ஒன்று சொல்றார், கொல்ல வேண்டாம், இரத்தம் சிந்தலாகாது, கை வையாமல் அவனை வனாந்தரத்திலே இந்த குடியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அப்பான் இருக்கும் அந்த செகண்ட் டவுன் யோசேப்புக்கு. எப்படி இருக்கும்? அப்பான் இருக்கும். முதல்ல எப்படி இருந்திருப்பாரு? அவ்வளோதான் இருந்தது. இப்போ குடியிலையாவது தள்ளுறானுங்களேன்னு, குடியிலையாவது தள்ளுறேன். இப்போ ரூபன் அவனை காப்பாற்ற மனதுள்ளவனாயிருந்து திரும்ப வந்து குடியில் வந்து அவனை தூக்கி எடுத்துட்டு போவான்னு இவங்கிட்டயா சொன்னான்? யோசேப்புக்கிட்டயா சொன்னான் ரூபன்? இல்லை. அப்படி அவன் இருந்தான்னு நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் யோசேப்புக்கு தெரியுமா என்ன ரூபன் தூக்கி குழியிலேருந்து தூக்கி விடுறதுக்காக தான் அப்படி சும்மா விலகி போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து தூக்கி விடுறதுக்காக வரப்போகிறான்னு தெரியுமா? தெரியாது. இப்போ அவனுக்கு கொள்றதுல பண்ணானுங்கன்றதுலேருந்து கொஞ்சம் அப்படி ரிலீஃப் பண்ண, கொஞ்சம் ஒரு சில நேரம் தான் அப்படி ரிலீஃப் கிடச்ச மாதிரி இருந்தது. திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ணானுங்க? 24ஆம் வசனத்தில் 25ஆம் வசனத்தில் பாருங்க, 24 இல்லை 24 இல்லை 26 பாருங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, இப்போ இன்னொருத்தர் வராரு, கர்த்தர் கிரியை செய்கிறார், நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். கர்த்தருடைய திட்டத்தின்படி எகிப்துக்கு போகணும். அது எந்த விதமாக எகிப்துக்கு போகணும்? எகிப்துக்கு போகணுன்னா ஏதோ ஒரு விதத்துலலாம் போகலாம். ஆனால் எந்த விதத்தில் போகணும்? அதன் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற வழியில், பாதையில், அது அவனுக்குன்னு நியமிக்கப்பட்டது, யோசேப்புக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதை. அதில் ஒரு களிமும் இருக்கக்கூடாது, ஒரு ஈயமும் இருக்கக்கூடாது, ஒரு மாசும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ அவனுடைய சொல்லுக்கு இணங்கினார்கள் என்று போட்டிருக்கு. எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்துட்டானுங்க. அப்போ முடிவு யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? இப்போ திரும்ப பார்க்குறார், 2வது முறை பார்க்குறார், முடிவு கர்த்தர் கையில் இருக்கு. அப்போ நம்ம யாரோட இருந்துக்கணும்? அப்பாவோட இருந்த போதும் பரலோக தகப்பனோடவே இருந்தோம். அப்பாவும் இருந்தார், நான் அப்பாவோட நானும் இருந்தேன். இப்போ நான் யாரோட இருக்கணும்? இப்போ அப்பா இல்லை, மனுஷிகமாக இருக்கிற உலக பிரகாரமாக இருக்கிற அப்பா இப்போ கண்ணு முன்னாடி அப்பா கூட இல்லை, பிரிக்கப்பட்டுட்டேன். இல்லை, பரலோக தகப்பன் தான் எனக்கு எல்லாமே லைஃபு. இப்போ என்னுடைய தொடர்பு, என்னுடைய சம்பாஷணை எல்லாமே என் பரலோக தகப்பன் தான், என்னை காண்கிற தகப்பன் தான். என்னை காண்கிற தகப்பன், அவர் கரத்தில் தான் நான் இருக்கிறேன், அவர் கரத்தில் தான் இருக்கிறேன். ஏன் இப்படி நடந்தது? எதுக்கு எனக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குது? எல்லாமே இப்படி நடக்குதுங்கிற ஒரு கொடுமையான மனது வேதனைக்குள்ளே கடக்க ஆரம்பிக்கிறார். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்ட்டு. அவருங்க 28லேருந்து, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர் அந்த குடியில் இருக்கும்போது அவர் என்ன யோசித்திருக்கிறார்? இந்த குடியிலிருந்து எப்படா வெளியே வருவேன்? ஏன்னா அதுக்கு இதுவே இல்லை, கல் இல்லை, பிடிச்சி குழியிலேருந்து மேலே ஏறி வர்றதுக்கான பிடிமானங்கள் எதுவுமே இல்லை. பிடிமானம் இல்லை, ஆழமான குடி. எகிரி போய் அப்படி எம்பி பிடிச்சி எகிரி குதிச்சு ஹை ஜம்ப் பண்ணி பிடிச்சி மேலே ஏறி வர்றதுக்கும் இல்லை. இவனுங்க போயிட்டானுங்கன்னா அந்த வழியாக வர்றவனுங்க யாராவது குழிக்குள்ளே இருக்கிறத பார்த்தா தான் ஆச்சு. கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அந்த வழியாக எவனோ ஒருத்தன் கேட்டு வந்தாதான் ஆச்சு. இல்லைன்னா வந்தவன் காப்பாற்றுவானா கொண்டு போடுவானான்னு தெரியாது. ஒருவேளை திடீர்னு மழை பெஞ்சதுன்னா குடியில் தண்ணி ஏறிச்சுன்னா செத்துற வேண்டியதுதான் அதுக்குள்ளேயே. இப்படி பல எண்ணம் ஓட்டம் அவருக்குள்ளே ஓடி இருக்கும். அவருக்குள்ளே இப்போ குழியிலேருந்து தூக்கிறது, குழியிலேருந்து இப்போ எப்படான்னு குழியிலேருந்து தூக்கிற இது பார்க்குறாரு. இப்போ குழியிலேருந்து தூக்கிறத பார்க்குறாரு. அடுத்தது, அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டானுங்கன்ற போது முதல்ல கொண்டுட்டாங்கன்னு வந்தது, அதில் தப்பிச்சு
குழியில் போட்டானுங்கன்னு வந்தது. குழியில் மோசம், இன்னும் இதுக்கு மேலே இன்னொரு மோசம் என்னென்னா, இப்போ உயிர் போல ஜீவன் போல, ஆனால் எதுவுமே இல்லாத வகையில் எந்த தொடர்பும் இல்லாமல் அடிமைத்தனத்துக்குரிய காரியத்துக்கு விற்றுட்டானுங்க. இப்போ விற்று போட்டானுங்க, சுத்தமாக விற்று போட்டானுங்க. என்னும்போது அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியும் எவ்வளோ சந்தோஷத்தில் கத்தர் கொடுத்த அந்த சொப்பனங்கள், 2 சொப்பனங்கள் கத்தர் கொடுத்த அந்த தரிசனங்கள், அந்த சொப்பனங்கள் அதெல்லாம் அவர் எண்ணி பார்க்கும்போது இப்போ அதை எண்ணுகிற மனது வருமா? தேவன் இதை குறித்து சொன்னாரே, அதை குறித்தெல்லாம் அப்பா கிட்ட இப்படி சொன்னனே, சகோதரர்கிட்ட இப்படி சொன்னனே, இவங்ககிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டனே, எனக்கே வினையாக வந்துருச்சே, எனக்கே பேராபத்தாக வந்துட்டு, எனக்கே விரோதமும் கோபமும் கொப்பளிப்புமாக நான் சம்பாதிச்சுக்கிட்டேனே அன்னு இருந்தாலும் கூட அதை எண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த இது, அது எப்படி அந்த சொப்பனத்துக்கு இவரை உருவாக்கணும், அந்த 2 சொப்பனத்துக்கு தக்கபடி இவரை உருவாக்குனாதான் அது இவருக்குள்ள வரும். அப்படித்தான் அநேகரை பூமியில் உருவாக்கி நடத்துகிறார். அவர் சித்தத்தில், அவர் சித்தம் கொண்டிருக்கிற வகை சித்தம் கொண்டிருக்கிற காரியத்தில் பூமியில் அவருடைய பிள்ளைகளை அவர் உருவாக்குறாரு. மகா பரிசுத்தர்களும் உத்தமர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தர்களும் உத்தமர்களும் நேர்மை உள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படுவர்களாக உருவாக்கணும். அப்போ அந்த உருவாக்குதலினுடைய பாதையில் போகும்போது நீங்கள் என்னதான் மற்றவர்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு நினச்சாலும் உங்களால் விலைக்கு சொல்லவே முடியாது. அந்த பாதையின் வழி நடத்தலையும் அதனுடைய செயல்களையும் செயல்பாட்டுகளையும் கர்த்தர் செய்கிற செயல்களையும் கிரியைகளை யாரும் விளங்க முடியாது. விளங்க வைக்க முயற்சி செய்தால் ஆபத்து. அது என்ன, யாராலும் அது விளங்கி கொள்ளவே முடியாது, விளங்கி கொள்ளவே. அதுதான் வேதம் ஆபுக்குள்ள சொல்லுது, முடிவிலே விளங்கும். அது முடிவு அவர் கையில் இருக்கு. அதனால தான் முடிவிலே விளங்கும். தேவன் ஒன்றை முடிக்கும் போது அங்கே மகிமையான மகத்துவமான பிரம்மாண்டமான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வச்சிருப்பார். அதை அந்த இதை கடந்து அப்படி வரும்போது அங்கே தான் நம்ம தேவனை மறுதளிக்காமல் தேவனை விட்டு விலகாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் தான் இதை சுதந்திரிக்கிறார்கள், கர்த்தரால் சுதந்திரிக்கிறார்கள். இப்போ கொண்டு போயிட்டாங்க பாருங்க 29 பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. பாருங்க, இப்போ யோசித்து பாருங்க, இப்போ ரூபனு அவர் இவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் தான் அப்படி வெளியில் போகிற மாதிரி போயிட்டு கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. இவனை தூக்கிடணும்னு. யார? தன் தம்பியை தூக்கிடணும். இவர் எத்தனாவது தம்பி தெரியுங்களா இவருக்கு? அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே தெரியும், நமக்கு எங்கே தெரியும்? அதான் சொல்கிறீங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எங்கே தெரியும்? எங்களுக்கு எங்கே தெரியும், நாங்களா பெற்றோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. எத்தனாவது தம்பியாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? 10. எத்தனை? 10வது தம்பி இவர். 10வது. அதுக்கு பின்னாடியே இருக்குதுன்னு ஒன்று. அப்போ பாருங்க, அந்த குடியில் அவன் இல்லைன்னும் போது அவன் மனசு பரிதபிக்குது. ரூபன் குடியாண்ட தன்னை அண்ணன் காப்பாற்ற வந்தான்றது யோசேப்புக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எப்படி? இந்த குழியில் அண்ணன் திரும்ப காப்பாற்ற நம்மளை வருவான், வந்திருக்கிறான், பார்த்துருக்கிறான், இல்லைன்னு கதறான்னு யோசேப்புக்கு தெரியாது. என்ன காரணத்துக்காக அப்படி விலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படி சுற்றி அடிச்சுட்டு திருப்பி வந்தது நன்மை செய்யறதுக்காக தான் நினச்சிருக்கிறான் ரூபன். நன்மை செய்ததுக்காக தான் ரூபன் நினைத்திருக்கிறான். ஆனால் அந்த காரியம் நடக்கலை. அது கர்த்தர் அந்த வழியை வைக்கலை. அந்த வழியில் தப்பு வைக்கிற மாதிரி வச்சுருந்தா ரூபன் கையில் தப்பு வச்சுருப்பார். இப்போ தப்பு வச்சுருந்தா இவர் மறுபடியும் எங்கே போயிருப்பார்? இப்போ ரூபன் இவரை குழியிலேருந்து எடுத்துட்ட மாதிரியே வச்சுக்குவோம். யார?
யோசேப்பை குழியிலிருந்து எடுத்துட்டாரு. இப்போ எடுத்தா எங்கே கூட்டிகிட்டு போவார்? என்றைக்காவது யோசித்துருக்கோமா? யோசித்ததில்லை இல்லையா? தாப்பம் வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போயிருப்பார். கூப்பிட்டு போனா யோசேப்பு தான் தாப்பங்கிட்ட சொல்லாமல் இருப்பானா? இவனுங்க என்ன இந்த மாதிரி கொன்று போடணும்னு எல்லாம் பிளான் பண்ணி என்னை சுற்று போட்டானுங்கப்பா, என்னை வெட்டி போடணும்னானுங்க. அதுக்கப்புறம் ரூபானை வந்து சொன்னதுனால என்னை குழியில் தள்ளினானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, என்னை வித்துறணும்னு முடிவு பண்ணானுங்க. யூதா அண்ணன் சொல்லி வேண்டாம், அப்படிலாம் கொல்ல வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு. என்ன பண்ணியிருப்பார் அவர்? அந்த யூதாவும் ரூபனை தவிர மற்றவனை எல்லாம் கொண்டு போட்டிருப்பார். ஒருத்தனை என்ன பண்ணி வச்சுருக்க மாட்டார், உயிரோட வச்சிருக்க மாட்டார். தெரிஞ்சிட்ட பிறகு அப்போ அங்கே போனால் தேவன் வைத்திருக்கிற வழியின் காரியங்கள் எதுவுமே அங்கே நடக்காது. அதனால தான் அங்கே போகல. அங்கே ஆனால் போனால் நல்லா இருந்திருக்கும்னு வாசிக்கிற நமக்கு தான் அப்படி இருக்கும். ஆனால் இல்லை, இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் யோசேப்பை அங்கே தான் கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சிருக்கிறார். ஐயோ, இதில் எங்கே இரக்கம் இருக்கு? இதில் இங்கே எங்கே இரக்கம் இருக்கு? அவர் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு? அவரை ஒரு வழியில், அவர் பாதையில் அவரை நடத்துகிறாரு. அவரை எதை நோக்கி கூட்டு போகிறாரு? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்தை அடையணும். அந்த ஸ்தானத்தை அடையணும். அவரை கொண்டு தேவன் செய்ய வேண்டியவைகளை செய்யணும். அதற்கு இவன் பாத்திரவானாக இருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக பாத்திரவானாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல் அவருடையது. அடுத்தது 32ஆம் வசனம். பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். கர்த்தர் இந்த யோசேப்பை நடத்துகிற அவனுக்குரிய மேப்பில் போத்திபார் தான் வந்து வாங்கணும்னு முன்குறித்து வச்சுருந்தார். போத்திபார் தான் அங்கே வாங்க வந்த வியாபாரிகளில் வேறு யாரும் வாங்கிடக்கூடாது. போத்திபாருடைய கண்ணு யோசேப்பு மேலே கண் வைக்கணும். யோசேப்பின் மேலே கண் வைக்கணும். பார்வை படணும். ஒருவேளை அந்த போத்திபார் அந்த அடிமைகளை வாங்குகிற அந்த நாட்களில் அவர் வராமல் வேற யாராவது வந்திருந்தா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கும். ஆனால் அப்படி ஆகாதபடி கரெக்டாக போத்திபாரையே வர வச்சு, போத்திபாருக்கு அவன் பேரில் பார்வை படும்படி வைத்து, அவனை விருப்பமாக அவனை வாங்கி கொள்ளும்படி அந்த ஒரு இரக்கம் கிடைக்குது. அவன் அதை வாங்கிடுறான். இப்போ பாருங்க, அண்ணன் 39ஆம் அதிகாரம் 1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, இப்போ அவன் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக கொண்டு வரான். அவன் அங்கே அவங்க அப்பா வீட்டில் அவன் ராஜகுமாரனாக இருந்தான். யாரே? யோசேப். அவங்க அப்பா பெரும் பணக்காரர். அங்கே அவன் எப்படி இருந்திருப்பான் அவன் அது செல்லமா. ஆனால் இந்த இடத்துல இவன் பார்க்கும்போது சாதாரணமாக அடிமையாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கும் ஒரு நல்ல நிலையிலேருந்து வர்றவனை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியும். பழகிற விதம், பேசுகிற விதம், நடக்கிற விதம், உடம்பு வாகு, இது எல்லாமே வித்தியாசமாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் இவர் அவன் சாதாரணமானவராய் வந்தவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நடக்கைகள், செயல்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அவனை வேலை வாங்கிறதுக்காக, அதில் ஒன்றுலேயும் அவன் அதை திறம்பட செய்கிறதும், அது உண்மையாக செய்கிறதும், ஈடுபாடோடு செய்கிறதும், அதை உத்தமமாக செய்கிறத எல்லாத்தையும் அந்த எஜமான கர்த்தர் பார்க்க வச்சிருக்கிறார். அவன் பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த எஜமானுடைய இருதயத்தில் அவன் இடம் பிடிச்சிக்கிட்டே வரான். எஜமானுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிக்கிட்டே வர்றான். அப்போ மற்றவர்கள் செய்வதற்கும் இவன் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உன்னை கொடுத்தா இதை செய் என்று அனுப்பினா மற்றவர்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம். அப்போ ஏதோ ஒன்று இவனுக்குள்ளே இருக்குது, ஒரு விசேஷித்தமாக இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அவன் நம்புகிற ஆண்டவர், அவன் நம்புகிற கடவுள், அவன் நம்புகிற ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிறார், அவனுக்குள்ளே இருக்கிறான் என்று கண்டு அவன் செய்கிறதெல்லாம் எல்லாமே சக்ஸஸாக வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் வாய்க்கப்படுகிறது, சகலமும் வாய்க்கப்படுகிறது. இப்போ படிப்படியாய் அவனுக்கு யோசேப்புக்கு தயவு கர்த்தராலே தயவு பாராட்டும்படி அவனை உயர்த்திட்டான். இப்போ அவனுக்கு இந்த அடிமைக்குரியதான வஸ்திரங்கள் அது இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட அவனை மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அவனை தன் சொந்த மகனாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவருடைய இருதயம் வந்துட்டு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருந்தான். கர்த்தர் அந்த போத்திபாரை யோசேப்பின் நிமித்தமாய் அவனை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு விருத்தி ஆகுது, எல்லாமே விருத்தி ஆகுது, அழகுதுன்னு சொல்லிட்டு வாசிமா 4 யோசேப்பினிடத்தில் தயவு செய்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டில் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார்? ஒரு யோசேப்பை கவனிச்சுக்கிறதுக்கு, அவனை பராமரிக்கிறதுக்கு, அவனை போஷிக்கிறதுக்கு, கொஞ்ச காலம் அவன் அங்கே இருக்க வேண்டிய காலத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் தயவு காட்டுறவங்களுக்கு, அவனுக்கு இரக்கம் காட்டுறவங்களுக்கு யாருடைய நிமித்தமாக ஆசீர்வதித்தாராம்? யார் நிமித்தமா? ஆனால் கர்த்தர் இவரை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, மிக மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இவரை கொண்டு போகிறாருங்கிற மனநிலையில் அவர் இருக்க முடியுமா? இல்லை, நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தெரியுது. அவருக்கு அந்த சூழ்நிலையில் அப்படி தெரியாதில்ல, நிச்சயமாக தெரியாதில்ல. அப்போ தேவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கிரியைகளை மட்டும் இவர் பார்த்துக்கிட்டே வர்றார். ஒவ்வொருவரையும் ஃபேவரா கர்த்தர் கொண்டு வர்றதெல்லாம் பார்க்குறார், ஒன்றுன்னா பார்க்குறார். இப்போ யோசேப்பின் நிமித்தமாக போத்திபாரை ஆசீர்வதித்தா யோசேப்புக்கு எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார்? யோசேப்புக்கே தெரியவே தெரியாது. உண்மையிலே தெரியாது. யோசேப்புக்கு சொப்பனம் தெரியும், அது கொடுத்தாருன்னு தெரியும், அது எப்படி அது நிறைவேறலாம் தெரியாது. அது எந்த விதத்தில், எப்படிப்பட்ட விதத்தில் அது அப்படி உருமாறி, கர்த்தரால் உருமாறி அப்படி நிற்கணும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ யோசேப்பின் நிமித்தமாய் போத்திபாரை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு.
போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றதையும் குறித்து விசாரித்திருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். ரொம்ப அழகானவனாக இருந்தான். அவங்க அம்மா ராகேல் அவள் அழகு உள்ளவளாய் இருந்திருக்கிறார். அப்போ பாருங்க, அவனை அழகு உள்ளவனாக கண்டான். போத்திபார் அவனை அப்படி பார்க்கல, அவன்கிட்ட இருக்கிற தேவனை பார்த்தான். போத்திபார் யாரு? போத்திபார் என்பவன், இந்த எஜமான் என்பவன் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவனுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை தான் பார்த்தான். அந்த தேவன் அவனோடு இருந்து செய்கிற செயல்களையும் கிரியைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வதிக்கிற விதத்தையும் விருத்தியாக்குற சகலவத்தையும் பார்த்தான். ஆனால் அவன் மனைவியோ எதை பார்த்தான்? அவன் மனைவியோ எதை பார்த்த? அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கர்த்தருடைய கிருபையினால் செய்தி தொடரும். அப்போ அவன் எதை பார்த்தா? யோசேப்பு எதை எதிர்பார்க்கலை என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலே தொடரும். இந்த செய்தி கர்த்தருடைய கிருபையினால் தொடரும். ஆமென். ஆமென். அப்போ ஆபத்து எங்கெங்கெல்லாம் வருது அவருக்கு, அவர் எல்லாமே நினைச்சு பார்க்காதது தான் வருது. என்னது? நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு போத்திபார் அரண்மனைக்கு போயிட்டு வந்து இவரை கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. யார? யோசேப்பை கேட்குறாரு. அதுக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒருவேளை நம்மளை கேட்பாரோ போத்திபார், உங்களே ஏன் கேட்குறாரு? அவர் இப்போ போயிட்டார், அவர் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டார். அவர் கேட்குறாரு. அவர் என்ன பதில் அந்த காலத்தில் என்ன மொழியில், தூப்பாசி மொழியில் கற்றுக்கொண்டிருப்பார், அந்த நேரத்தில் தெரியல, சொல்லியிருப்பார், அந்த மொழியில் சொல்லியிருப்பார். ஆமாம் நான் சாப்பிட்டேன், இல்லை நேரத்தை இப்போ லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டியா, நேரத்தோடு சாப்பிட்டியா, கொண்டு நல்ல கரிசனையாக ரொம்ப அன்பா. ஏன்னா அவனை மகனை போல பார்த்தாருன்னா அப்போ தகப்பனுக்கு ஏற்றபடி தானே பேச்சுக்களும் இருந்திருக்கும். அவனை மகனாக பாவித்து மகனாக அவன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த வீட்டு பூத்து எல்லாத்துக்கும் அவனையே சொந்தக்காரன் ஆக்கிடணுங்கிற ஒரு இதுக்குள்ளே முடிவுக்குள்ளே ஒரு மனுஷன் வரான்னா அவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அந்த தகப்பன் பாசத்தில் தானே பேசுவார். அந்த தகப்பனுக்குரிய மொழி, தகப்பனுக்குரிய அந்த பாஷை, தகப்பனுக்குரிய அந்த இணக்கமான சொல்லி இப்படி தானே பேசுவார் இல்லையா? இப்படி தானே பேசுவார். அதை தானே யோசேப்பும் பார்த்துட்டு வந்தார். அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்கல்ல, யோசேப்பு சாப்பிட்டியா அப்படின்னா அது என்னது? அது அவருக்கு தெரியல அந்த நேரம். அந்த அம்மா கேட்குற பார்க்குற பார்வை, பேச வர்ற விதம், நடந்து கொள்கிற விதம், கிரியைகள் எல்லாமே பார்க்குற தேவனுக்கு தெரியும். அது பாவத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, அவ பார்வையெல்லாம் பாவம் செய்வதற்காக. ஆனால் இவருடைய பார்வை பாசத்தை காட்டுது. பாருங்க, இவருடைய கண்கள் பாசத்தை பார்க்குது, அவன் மேலே ஒரு நேசத்தை வைக்குது, அவன் மேலே ஒரு பரிவு காட்டுது, அவன் மேலே அன்பை காட்டுது. போத்திபார் அவனுடைய செயல்கள், அவன் பார்வைகள், அவன் வார்த்தைகள். அவன் மனைவியுடைய பார்வைகள் எல்லாமே பாவத்தை தான் பார்க்குது. அவங்கிட்ட பாவம் செய்யணும்னு தான் பார்க்குது. இவர்கிட்ட இருந்தது பாசம், அவகிட்ட இருந்தது பாவம். டீட்டெயிலாக அடுத்த வாரம் போவோம். கர்த்தருக்கு இருப்பில்ல போதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளையிலும் உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவினாலும் ஆவியானவர் மழையினாலும் நிறைவாலும் ஆண்டவரே வடிந்தோடுதலினாலும் நீ தாங்கி உமக்கு பிரியமான ஆராதனையாய் நடத்தி கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தந்தையே, உங்கள் பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிலே பங்கு பெற்ற யாவருக்கும் நீதியின் சூரியன் கட்டாயம் உதிப்பீர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதிப்பீர் என்று நம்பிக்கையாய் காத்திருக்கிறோம், நம்பிக்கையாய் எதிர்பார்க்கிறோம்.
கர்த்தர் ஒருபோதும் நீர் ஆண்டவரே அல்லேலூயா ஏமாற்றுகிறவர் அல்ல. கட்டாயம் நீதியின் சூரியன் உம்முடைய பிள்ளைகளிலே உதிப்பீர் 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 ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா